வெல்கம் டு கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கும் நடந்தது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ராஜநாராயணன். ஒருத்தருக்குமே ஒரு ஆசை உண்டு. என்ன அப்படின்னா தன்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நாளைக்கு என்ன நடக்கும், இல்லை நாளை மறுநாள் என்ன நடக்கும், எதிர்காலத்தில் 6 மாசம் கழிச்சு எப்படி இருக்கும், இந்த பிசினஸ் எப்படி இருக்கும், இல்லை நாடு எப்படி இருக்கும், இல்லை தன்னை சார்ந்த விஷயங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக சிலர் ஜாதகம் பார்ப்பாங்க, சிலர் பிரசன்னம் பார்ப்பாங்க, பலர் பல விதமான வழிகள் யாருக்கிட்டையாவது போய் குறி கேட்டு ஏதாவது நல்ல தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான தேடல்கள் மிகுந்த இந்த காலகட்டத்தில் இந்த நான் நிற்கிற இடம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சாமித்தோப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த இடத்துல இந்த கோவிலுக்கு உள்ள புதஞ்சிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது அகிலத்திரட்டு. அகிலத்திரட்டு அப்படிங்கிறது வைகுண்டசாமி எழுதின அந்த அகிலத்திரட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அகிலமே நாளைக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துடைய எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு பெரிய மகான் எழுதி வச்சிருக்க விஷயத்தை தேடிதான் இன்னைக்கு நான் இதுக்குள்ள வந்திருக்கேன். நீங்களும் என் கூட வாங்க. சாமித்தோப்பு குமரி மாவட்டத்தில் உள்ள சற்றே பெரிய கிராமம். சாமித்தோப்பில் பதி என்றழைக்கப்படும் இக்கோவில் ஏராளமான மக்களால் பின்பற்றப்படும் ஐயா வழி வழிபாட்டு முறையின் தலைமை இடமாகும். இங்கு அகிலத்திரட்டு என்கிற புனித நூல் உள்ளது. இந்நூல் முழுவதும் நூல் எழுதப்பட்ட காலத்திற்கு பிறகு நடந்த பல விஷயங்கள் ஆருடமாக கூறப்பட்டுள்ளன. அகிலத்திரட்டு வைகுண்டசாமி என்பவரால் அருளப்பட்டதாகும். இது அவருடைய அடக்கமான இடம். வாழ்ந்தது மனைவி மக்களோடு வாழ்ந்தது இல்லறத்தை தான் சொன்னார். அவர் இல்லறத்தை தான் நடத்தினார். சாதாரண மனிதனை போல அவருடைய தொழில் பணியேற்ற தொழிலை செய்தார். அதுபோல் இந்த மக்களோடு விவசாயத்தை பண்ணினார். ஒரு சம்சாரியை போல வாழ்ந்து எளிமையாக வாழ்ந்து இந்த ஐயாவளி என்ற அற்புதமான வழி இந்த உலகத்துக்கு. வைகுண்டசாமி பக்தர்களின் தலைமை அடிகளாரான பால பிரஜாபதி அடிகளார் ஐயா வழி கோயில்களுக்குள் நுழைய கட்டுப்பாடு உண்டு என்கிறார். ஆண்களாக இருந்தால் தலைப்பாகை கட்டியிருக்க வேண்டுமாம். கட்டணுமா சாமி? இது நான் கட்டி விடுறேன். அதாவது இடுப்பில் கட்டி கொண்டால் அடிமைத்தனம். யாரும் அடிமை இல்லை, எல்லோரும் சமம். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் இருந்து மன்னர்கள் ஆண்ட காலத்திலே ஐயா மக்களுக்கு சொல்லி தலைப்பாகை சமமா எல்லாருமே ஐயாவை கும்பிடுகிற இடத்தில் தலைப்பாகை உங்க கையாலே கட்டி விட பாக்கியம் இருக்கு சாமி எனக்கு. ஐயா வைகுண்டர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு ஆகும். அப்போது கன்னியாகுமரி தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தது. சாதி வேறுபாடுகள் தலைதூக்கி இருந்த காலகட்டம் அது. பெண்களுக்கு மேலாடை அணியக்கூடாது என்ற கொடுமையான சட்டம் இருந்த காலத்தில் ஐயா பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு கட்டளை. ஆண்கள் இல்லாமல் வரக்கூடாது, பெண்கள் தாய்ச்சிலை இல்லாமல் வரக்கூடாது. பெண்கள் மேல போத்தி மேலாடை ஒருவேளை இந்த காலத்துக்கு தக்க சுடிதார்கள் இருந்தாலும் மேல துப்பட்டா இல்லாமல் அனுமதிக்க மாட்டோம். 1950க்கு முன்பு வரை இந்தியா முழுவதுமே சாதாரண மக்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயா வைகுண்டர் தன்னை கடவுளாகவே அறிவித்துக் கொண்டார். அவர் தன்னை வைகுண்டமாக பிரகடனப்படுத்திய பின்னால் 6 ஆண்டுகள் இந்த இடத்திலே தவம் இருந்தார். இந்த இடத்துல அவர் தவம் இருக்கிற பொழுது இந்த வட்டாரத்தை ஆண்ட திருவிதாங்கூர் மகாராஜா திருவனந்தபுரத்தினுடைய அரசர் சுவாதி திருநாள் ஸ்ரீசந்திரத்தில் வந்து முகாமிட்டிருக்கிறார். அப்படி முகாமிட்டிருக்கிற பொழுது இந்த இடத்தினுடைய வளப்பங்களை கேட்கிறார். அந்த காலம் கொடுமையான ஜாதி கோலோச்சிய காலம். ஒரு நம்பூதிரி உயர்ந்த ஜாதி என்று வரையறுக்கப்பட்டிருந்தால் அந்த நம்பூதிரியிடமிருந்து ஒரு நாட்டு பிராமின், அதாவது ஒரு குருக்கள் இத்தனை அடிக்கு தள்ளிதான் இருக்க வேண்டும். அவரிலிருந்து இத்தனை அடிக்கங்க நாயர் இருக்க வேண்டும். நாட்டை ஆளுகிற உரிமை பெற்றிருந்த அந்த அரசனுடைய ஜாதி கூட இத்தனை அடி இடைவெளி. சுவாமி அதனால தானே முத்துக்குட்டி சுவாமி அப்படிங்கிறது அந்த வைகுண்டருடைய முதலுடைய பெயராக இருந்தது. ஐயா வைகுண்டர் தன்னை கடவுளாக அறிவித்த பிறகு எழுதப்பட்டதுதான் அகிலத்திரட்டு. தற்போது உலகம் முழுவதும் அடுத்து உலகில் என்ன நடக்கும் என்ற கேள்விதான் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது.
தான் வாழ்ந்த காலத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை கணித்து வைத்திருந்தார் ஐயா வைகுண்டர். நாஸ்டாடமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த நாஸ்டாடமஸ் தான் வந்து வேர்ல்டு வந்து ரொம்ப பெரிய லெவலில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, வீர பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பால இருக்கிறார் பெரிய மகான். அவருடைய ஆண்டு காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அவர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள்லாம் ஓலைச்சுவடுகள் இருக்கிறதா சொல்றாங்க. பட் அதே மாதிரி அதை விட ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டில் இந்த அகில திரட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணி அவ்வளவு விஷயங்கள் பொதிஞ்சிருக்காமே, அதுல இருக்கிற ரகசியங்கள் என்ன இருக்கு சாமி? நான் தேடி வந்தது முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த அகில திரட்டுல இருக்கிற சூட்சமும் அதுல இருக்கிற விஷயங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கேன். பால பிரஜாபதி அடிகளார் எனது நோக்கத்தை புரிந்து கொண்டவுடன் கோவிலின் உள்ளே உள்ள ஓர் அறைக்கு அழைத்துச் சென்றார். இதுதான் அகில திரட்டா? பல ஒலைகள் இருக்கு. இந்த எழுத்து பாக்கியம் இந்த அகில திரட்டை பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாம். தொடாத பொருளே ஐயாட்ட கிடையாது. தீண்டாமை ஒழிக்க வந்த ஒரு வைகுண்டர். ஏன்னா அவருக்கு தொடக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னா ஐயாவை எதிர்த்து தொடவில்லை என்ன ஆளுக்கு ஒரு இலக்கா கொண்டு போயிடுவாங்க. இப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகளை விவரிக்க முடியாத ஒரு நிலையில நான் இருந்துட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, உலகமே தேடிட்டு இருக்கிற அகில திரட்டு அப்படிங்கறது வந்து வைகுண்டர் எழுதி வச்சது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அகில திரட்டு இப்ப நம்ம திறந்து பார்க்க போறோம். அடிகளார் நமக்கு இப்ப திறந்து அதை காமிக்க போறாரு. வைகுண்டசாமி எழுதின அகில திரட்டு. அகில திரட்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க இதை பத்தி விவரம் தெரிஞ்ச பலரும் இன்னைக்கு தேடி ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். இதுல இருக்கிற பல விஷயங்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன அப்படிங்கிறது புரியுமா அப்படிங்கிறது தெரியல. சாமி இதுல ஒரு வரி படிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சித்தமுடனே செப்பி இரு என் மகனே, 1008 வாழும் தேவர்களுக்கும் சித்தமுடனே செப்பி இரு என் மகனே, புத்தியுடன் சிந்தித்தது. 1008 திருமணம் இந்த நாட்டுல 1008 ஆலயங்கள். அந்த அங்க இருக்கிறதெல்லாம் தெய்வங்களாக தனித்தனியாக வழங்கப்படுகிறது. இதெல்லாம் ஒண்ணுதான். எனவே அங்கிருந்து நான் இதை வெளிப்படுத்துவேன் இருக்கேன். அகில திரட்டின் ஓலைச்சுவடி பாதிதான் இங்கே பாதுகாக்கப்படுகிறது. அகில திரட்டில் செய்யுள் வடிவில் அனைத்தும் சொல்லப்பட்டுள்ளன என்று நம்புகிறார்கள் ஐயா வழி பக்தர்கள். சாமி, இப்போ உங்க கையில இருக்கிறது அந்த அகில திரட்டு அப்படிங்கிறதுல அந்த உலகத்துடைய மொத்த எதிர்காலமே இதுல இருக்கு. இதை முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உலகத்துடைய எதிர்காலம் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு ரகசியங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். யாரும் இதில் சொல்லி இருக்கிற கருத்துக்கு ஈடுகளையாக உலகில் யாரும் இதுவரை சொல்லல. இந்த இதுக்குள்ள இருக்கு. நிச்சயமா காந்தியினுடைய வருகையை சொல்லியிருக்காருங்க. நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனே நானைச்சி கோட்டை செய் மகனே கோமகனே உன்காலம் முறை தப்பி ஆண்ட புகடன் வெறுநீசன் குறை நோவு கொண்டு கூடறப்பால் உன்காலம். என்ன அர்த்தம் சாமி? விளைக்கான இந்த நாட்டை முறை தப்பி ஆளுகிறார். நாட்டில் ஒரு அனுமன் காந்தி தூதன். அவர் தூது நடந்தார். இந்த கோயில் நாமம் ராமநாமம். அவன் இறக்குற பொழுது ஒரு ராமானு செத்தானாலே அவன் அனுமானாகத்தான் முடியும். யார் அனவரதமும் ஒரு பின்ன கணத்தினுடைய பின்ன பொழுது கூட எந்த நாமத்தை வரும் சொல்ல சாகும் போது வர முடியும். தவறிட்டா போயிடும். அப்ப அவன் மூச்சு காட்டே ராமான்னு போயிட்டு இருந்ததுனால ராமானு செத்தாரு. துப்பாக்கி கொண்டு சொல்லி தொலைத்தவன ஐயோ என் உயிரை காப்பாற்றி சத்தம் போட்டாரா? இல்லை, அவன் அனுப்பப்பட்டவன், அருளப்பட்டவன் காந்தி. அவன் ஆன்மீகவாதி. இந்த நாட்டில் இருந்த முறை தப்பி ஆண்ட அந்த ஆட்சி அதிகாரங்களை எப்படி முந்தையவங்கள் மாற்றினார்கள் அது கூட மாற்றினார்கள். ஐயா எழுதி வச்சிருக்காங்க. ஐயா எழுதாததே கிடையாதுங்க. உலகம் முழுவதும் மதசார்பு ஆட்சியாளர்களே பெரும்பாலும் ஆண்டு வந்தனர். அந்த சூழலில் நாத்திக ஆட்சியாளர்கள் வரப்போவதாக முன்கூட்டியே கணித்திருந்தாராம் வைகுண்டசாமி. நிச்சயமா இப்ப என்னுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது விவரிக்க முடியாத ஒரு பரவச நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இறைவனுடைய அரவணைப்புல இருக்கும்போது எந்த மாதிரியான சுகமா சந்தோஷமா சுதந்திரமா இருப்போமோ அந்த மாதிரி என் கையில போய் இது பிடிச்சிருக்கும் போது அப்படி ஒரு தெளிவான ஒரு உணர்வான ஒரு நிலையில நான் இருக்கிறதா நினைக்கிறேன். பெரிய பாக்கியம். பெரியாரை பற்றி சொல்லி இருக்கிறார் ஐயா. சொல்லுகிறார், இந்த உலகில் பல வேதங்கள் வரலாம். ஒரு வேதம் சிலுவை உலகம் எல்லாம் போடு இருப்பான். சிலுவை போடுகிற கிறிஸ்தவ வேதம். ஒரு வேதம் தொப்பி வையமெல்லாம் போடுகிறான். தொப்பி போடுகிற இஸ்லாம். இதெல்லாம் உலகத்துல பரவுது. அத்தருதி வேதம் அவன் சவுக்கம் போடுகின்றான், குற்றம் உரைப்பான் கொடுவேதக்காரன். கடைசி வரக்கூடிய வேதம் என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற வேதம். அவன் சவுக்கம்னா துண்டு. பைபிள், குர்ஆன், கீதை போல அகில திரட்டை ஐயா வழி பக்தர்கள் புனிதமாக கருதுகிறார்கள்.
தினமும் அகில திரட்டில் சொல்லப்பட்டதை பாடலாக பாடுகிறார்கள் அவரது பக்தர்கள். தொடர்ந்து நான் கோவிலை சுற்றி வந்தபோது கருவறை அருகே ஒரு குழந்தை படுக்க வைக்கப்பட்டிருந்தது. ஐயா வழி பக்தர்கள் தங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் இங்கு கொண்டு வந்து போட்டு காணிக்கை தருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இம்முறையில் நோய்கள் உடனே தீரும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. எல்லா வகையிலும் மற்ற மதத்தினைப் போல தெய்வமாகவே கொண்டாடப்படும் ஐயா வைகுண்டர் எப்படி இருந்தார் என்பதை அறிய முயன்றேன். கோவிலில் அவரது உருவம் எங்கும் இல்லை. உண்மையில் வைகுண்டர் யார்? அவர் எப்படி ஓர் தீர்க்கதரிசியாக மாறினார்? வைகுண்டசாமி எழுதின அந்த அகில திரட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அகிலத்தை மொத்தமாகவே முழுமையாகவே புரட்டி போடுற மாதிரியான பல தகவல்களும் பல விஷயங்களும் அந்த அகில திரட்டுல இருக்கு. எதிர்காலம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல ரகசியங்கள் அந்த அகில திரட்டுங்கிற அந்த ஓலைக்குள்ள இருக்கு.